வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் நாம் பேசப்போவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை பற்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது லார்ஜ் கேப்பில் பார்க்கும் பொழுது ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. மெயினாக காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கனாக்க அதில் அக்ராஸ் லார்ஜ், மிட்டு, ஸ்மால் இது மூணுமே சேர்ந்தது தான் ஃப்ளெக்ஸி கேப்பு. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸில் இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸில் அது ஒரு இம்பேக்டு இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்திருக்கு. அதே இது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எக்ஸ்போஷர் லார்ஜ் கேப்பில் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்டேபிளாகவும் லிக்விட் கம்பெனிஸில் இருக்கிறதுனால பெட்டராக பண்ணிடுதுன்னு சொல்லலாம். மேலும் ஒரு குவிக் நோட், 2025 ஃப்ளெக்ஸ் கேப் பார்த்தோம்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட 22.5% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அந்த எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ராடர் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அதால் பெருசாக பண்ண முடியல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, இந்த கரண்ட் என்விரான்மெண்ட்டில் அந்த ப்ரெஷரில் பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஐனுடைய செல்லிங் அதிகமாக இருந்ததுனால அவங்க ரெடியூஸ் த எக்ஸ்போஷர் இன் இந்தியன் ஈக்விட்டிஸ். ஸோ இதில் ஒரு ப்ரெஷரை பார்க்க முடிஞ்சது. அதனுடைய இம்பேக்ட் தான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் ஒரு ஷார்ப்லி லார்ஜ் கேப்பை விட லோவர் லிக்விடிட்டி அண்ட் ஹையர் வாலட்டிலிட்டி உள்ள செல்லப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் நியர் டேர்ம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இதை இன்னொரு குவிக்காக பார்த்தோம்னா கடந்த 12 மாதமாக இந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா இன்ஃப்ளோ 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. அதுமாரி ஃப்ளெக்ஸி கேப் ஒரு ஹையர் ஷேர் ஆஃப் இன்ஃப்ளோன்னே சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ இது என்ன சொல்கிறோம்னா, இன்வெஸ்டார் அவங்களுடைய கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவான இந்தியன் ஈக்விட்டிஸ் they are willing to continue their SIP அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு இண்டஸ்ட்ரி டேட்டா என்ன சொல்லுதுன்னா, the ஏஜ் குரூப் 30லேருந்து 45 வயசு இருக்காங்கல்ல, அவங்க தான் the biggest contributor for flexi cap inflow. ஸோ அவங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40லிருந்து 50% வரை டோட்டல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த கேட்டகரிக்கு வருது. அதனால் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிட்வீன் 13,500லிருந்து 15,000 கோடி ரூபாய் எவ்ரி மாதம் இந்த ஏஜ் செக்மெண்ட் மூலியமாக இந்த செக்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏர்னிங் இன்க்ரீஸ் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கோர் ஈக்விட்டி ஹோல்டிங் இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நன்கு இருக்கும் ரேதர் தென் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் ஃப்ளெக்ஸி கேப் பண்ணுவங்க ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பாருங்க, நன்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.